இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரின் சொத்து விவரங்கள் தொடர்பாக நோட்டீஸ் கூறப்பட்டிருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு இந்த நோட்டீஸை கேட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, எஸ்ஐடி நோட்டீஸ் கேட்டிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம் சார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு பல்வேறு ஆவணங்களை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பத்திரவுத்துறை அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி ஆகிய 3 அலுவலகங்களுக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவானது நோட்டீஸ் ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நோட்டீஸில் ஞானசேகரனுடைய கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை அவருடைய வாங்கிய சொத்துக்கள் குறித்தும், அதே போன்று அவர் வசிக்கும் வீடு குறித்தும் பத்திரவுத்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டு அந்த ஆவணங்களை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நோட்டீஸ் ஆனது நாளைக்குள் அவர்கள் முறையாக அந்த சிறப்பு புலனாய்விடம் அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஞானசேகரனுடைய வீடு உரிய அனுமதி பெற்று கட்டப்பட்டுள்ளதா என்பதற்காக இன்று காலை வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்று அந்த அதிகாரிகள் மொத்தமாக அளந்திருக்கிறார்கள். அளந்து தற்பொழுது இந்த இடம் யாருடைய இடம், அதே போன்று அந்த பகுதி முழுவதுமாக 2 ஏக்கர் இடம் என கூறப்படுகிறது. அந்த 2 ஏக்கர் இடமே கோவில் நிலம் என தெரியப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் நிலத்தை யாருக்கும் விற்கவோ வாங்கவோ கூடாது என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த 2 ஏக்கர் மொத்த இடமும் ஆக்கிரமிப்பு இடம் என முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் 3 அலுவலகங்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நோட்டீஸ் பிறகுதான் அவர்கள் ஞானசேகரனுடைய முழு தகவல்களை எடுத்து வருகிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.